நல்ல புளிப்பா காரமா ஏதாவது செஞ்சு சாப்பிடணும்னு தோணும். இந்த செட்டிநாடு மிளகாய் மண்டி நல்ல புளிப்பு காரத்தோட சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை செய்யறதுக்கு எலுமிச்சை அளவு புளியை 1 கப் தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. அரிசியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முதல்ல இந்த மாதிரி விளாவி தூசியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்ல அரிசியை களைஞ்சுக்கோங்க. இந்த முதல் தண்ணியை மட்டும் நாம் சமையலுக்கு பயன்படுத்த போகிறோம். இதை வடிகட்டி தனியாக வச்சுக்கோங்க. ஊற புளியை கரைச்சு வடிகட்டி தயாராக வச்சுக்கோங்க. இப்போ 8 பச்சை மிளகாய் எடுத்து பாதி வரைக்கும் வகுந்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி இதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதுல 20 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா இளஞ்சிவப்பா வதக்கிக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயம், 15 பல் பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி இதுல புளிக்கரைசலை சேர்த்து ஒரு கொதி வந்ததும் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வெல்லம், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து அரிசி மண்டி சேர்த்து 5 to 8 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. திக்காகி வரும்போது இதை இறக்கி சர்வ் பண்ணுங்க.